வணக்கம் நேயர்களே. டிசம்பர் மாதத்திற்குரிய தனுசு ராசிக்கு உண்டான பலன்களை பார்க்க இருக்கிறோம். அனைவரும் நலமுடனும் வளமுடனும் எல்லா இன்பங்களையும் முறையான வழியில் பெற்று இன்பமுடன் வாழ எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன். நான் உங்கள் ஜோதிடர் வேத யோகராஜன். தனுசு ராசி நேயர்களே, டிசம்பர் 6க்கு மேல அந்த மாதம் முழுவதுமே உங்களுடைய ராசிநாதனான குரு வக்ரம் பெற்று, அதாவது முழு பலத்துடன் தன்னுடைய ராசிய நேரா பார்க்க இருக்கிறார். 7ஆம் பார்வையா பார்க்க இருக்கிறார். அது ஜெய்மினி ஜோதிட பார்வையா இருந்தாலும் சரி, பராசர முறையா இருந்தாலும் சரி, நேரடியா பார்க்கிறார். எந்த ஒரு சுப கிரகங்களும் தன்னுடைய வீட்டை தானே வந்து பார்ப்பது ஜோதிட விதிப்படி மிகுந்த சுபம். அதிலும் உங்களுடைய ராசிநாதனான குரு மிகுந்த சுபகிரகம் உடையவர். ஆதலால் 6க்கு மேல் பலம். வாங்க ராசிக்குள்ள போவோம். உங்களுடைய பங்குதாரரா இருக்கட்டும், போட்டியாளரா இருக்கட்டும், கணவருக்கு மனைவியா இருக்கட்டும், மனைவிக்கு கணவனா இருக்கட்டும், கொஞ்சம் வளைஞ்சு கொடுத்து போவாங்க. உங்களுடைய ஒரு படி மேல போய் எதிரியே ஆனாலும் அவங்களும் உங்களுக்கு வளைஞ்சு கொடுத்து போவாங்க. ஏன்னா உங்களுடைய அந்த தன்மை அப்படி இருக்கும். அந்த ராசிநாதனுடைய குரு பூரண தன்மையோட பார்க்கறதுனால அப்படி இருக்கும். அந்த தன்மை அப்படி இருக்கும். பந்துக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சொந்த பந்தம், இவங்க பிறந்த ஊர்ல இருந்து உங்க வீட்டுக்கு அல்லது உங்க சம்பந்தப்பட்ட அந்த நிகழ்ச்சிக்கு வந்து போவாங்க. அதுலயும் யாரா இருப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, மாமா, மாப்பிள்ளை, மச்சான், இல்ல மாமனார் மாமியார், இவர்களா இருப்பாங்க. அதாவது சொந்தத்துல குறிப்பா இவங்க. காரிய பலிதம், உங்களுடைய கடின உழைப்பால தன்னோட இடத்தை நீங்க தக்க வச்சுக்குவீங்க. தொடர்பு, கம்யூனிகேஷன், அதாவது அளவுக்கு அதிகமான வெளி ஆட்களுடைய தொடர்பு ஏற்படும். அடுத்த லெவலை நோக்கி நீங்க போறதுக்காக, எந்த தொழில் துறையா சார்ந்தவங்களா இருந்தாலும் அடுத்த லெவலை நோக்கி போறதுக்காக அவர்களோட நீங்க வந்து உறவாடக்கூடிய சூழ்நிலை ஏற்படும், தவிர்க்க முடியாது. அவர்களுடைய சேர்ந்து சிறுதூர பயணத்தை நீங்க மேற்கொள்ள வேண்டியது வரும், தவிர்க்க முடியாது. சில நேரங்கள்ல தொழிலுடைய தன்மை கருதி அந்நியர்களுடைய தங்க வேண்டியது வந்தால் ஆச்சரியப்படலாம். சோ தொடர்பு அந்த அளவுக்கு நான் வலுவா இருக்கும் அப்படின்னு நீங்க சொல்ல வரேன். நான் 10ல இருந்து 20 தேதிக்குள்ள நடக்கும். கவனம் தேவை. என்ன நடக்கும்? அதாவது உங்களுடைய பழகின பழக்க வழக்கத்துல நேர்மையா அல்ல பழக்க வழக்கமா, அந்த மாதிரி ஒரு சின்ன சோதனை. அதாவது உங்களுடைய டிக்னிட்டின்னு ஒண்ணு இருக்கும், ஒரு லாயல்ட்டின்னு இருக்கும், ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டின்னு இருக்கும். அதை நாம வந்து பழகணுங்களுக்காக நாம வந்து விட்டு கொடுக்க வேண்டியதா அப்படிங்கிற நேரத்துல உங்களுடைய நேர்மையா அல்லது பழகிற பழக்க வழக்கத்துக்காக சிலதை அட்ஜஸ்ட் பண்ணி நாம போய்க்கிறதா அப்படிங்கிற மாதிரி சில சூழல் உருவாகும். அதை தான் நான் சோதனை அப்படின்னு. வேலை பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பா வேலை மாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு 95% உண்டு. ஒரு படி மேல போய் ஒரு சில பேர் வேலையை விட்டுட கூட விடலாம். அதனால கவனமா இருங்க. டிசம்பர் 26க்கு மேல பணிபுரிவர்களா இருக்கட்டும், கலைஞர்களா இருக்கட்டும், நல்ல வாய்ப்பையும் லாபத்தையும் அடைவீங்க. இந்த வேலை விடுதல், வேலை மாற்றங்கிறது 8 to 25 தேதிக்குள்ள. ஒரு சிலர் தன்னுடைய பழைய வாகனத்தை எக்ஸ்சேஞ்ச் போடுறது, நகை கடனுக்கு வட்டி கட்டி அதை ரெக்கவரி பண்ணி வச்சுக்கிறது, மூத்த சகோதரர்களிடம் கொஞ்சம் வாக்குவாதம் இருந்தாலும், அதாவது செல்லமா ஒரு வாக்குவாதம் பண்ணாலும் அவர்கள்ட்ட உதவி கேட்டா கிடைக்கும், லாபமும் உண்டு அவர்களால. வீட்டு லோனுக்கு இந்த சமயத்துல அப்ளை பண்ணீங்கன்னா
கிடைக்கும். இருக்கிற வேலைகள்லாம் முடிச்சிடலாம், பெண்டிங் இருக்கிற வேலையெல்லாம் முடிச்சிடலாம். கணவன் மனைவி தம்பதியருடைய உறவுங்கிறது வந்து 26ஆம் தேதிக்கு மேல அந்யோன்யம் செஞ்சு கொஞ்சம் குறையும். ஆஃப்டர் கிறிஸ்துமஸ் கொஞ்சம் குறையும். அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் அனுசரணை வேணும். தந்தை வழியாக இருக்கட்டும், இல்ல அரசு வழியாக இருக்கட்டும், இல்ல பதவியில் இருக்கிறவங்களுடைய காரியத்தை சாதிக்கிறதா இருக்கட்டும், பூர்வீக புண்ணிய வழியா இருக்கட்டும், அல்லது சீனியர் மென்டர் வெல்விஷர் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு அவங்க வழியா இருக்கட்டும், இல்ல ஒரு படி மேல போய் ஆன்மீக குரு வழியா இருக்கட்டும், அவங்க வழியில கண்டிப்பா பாக்கியம் உண்டு. உடன் பிறப்புகளால் அல்லது உடன் பிறப்புகளுக்காக உங்களுக்கு செலவுகள் உண்டு. தம்பி தங்கை இவர்களுக்காக பணியிடங்கள்ல இப்ப நீங்க ஒரு நிறுவனமோ கம்பெனியோ அந்த மாதிரி வச்சிருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி பணியிடங்கள்ல தொழிலாளர்களை கடிஞ்சு கொள்ள வேண்டிய சூழல் உங்களுக்கு ஏற்படும். தொழிலாளர்களை பிளெக்சிபிளா விடும்போது அவங்க கொஞ்சம் ஒரு ஸ்டெப் மேல ஏறி அந்த ஏதோ ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, பால் கொடுத்த மாட்டை பல்ல பிடிச்சி பதம் பார்த்தானா அப்படிம்பாங்கல்ல. நம்ம கிராமத்துல சொல்லுவாங்க, இருக்க இடம் கொடுத்தா படுக்க பாய் கேட்கணும் அப்படிம்பாங்கல்ல. அது மாதிரி கொஞ்சம் வேலையாட்களுக்கு கொஞ்சம் அதிகமா நீங்க வந்து கொஞ்சம் செலவு கொடுக்கும்போது அது கொஞ்சம் பிரச்சனைல வந்து முடியும். அந்த மாதிரி ஒரு விஷயங்களை நீங்க கடிஞ்சுக்குவீங்க நீங்க. ஸோ அதுக்காக ஒரு சின்ன வாக்குவாதம் உண்டு. மூல நட்சத்திரக்காரங்க, தனுசு ராசி மூல நட்சத்திரக்காரங்க 8ல இருந்து 25 தேதிக்குள்ள நீங்க வந்து ஆல்மோஸ்ட் ஒரு ஓய்வு அனுபவிப்பீங்க. அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு உயர்கல்விக்காக நீங்க வந்து எடுத்துப்பீங்க, அல்லது ஒரு லாங் ட்ரிப், ப்ரிவிலேஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு லாங் ட்ரிப் எடுத்துக்குவீங்க. இந்த சமயத்துல அந்த காசி இந்த மாதிரி இதெல்லாம் போட்டிருக்காங்க இல்லையா, லாங் ட்ரிப் போட்டிருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி லாங் ட்ரிப் யாராவது அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா, மூல நட்சத்திரக்காரங்க அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். நீண்ட தூர பிரயாணம், அது ஸ்பிரிச்சுவலாவே கிடைக்கும். ஓகேவா? உத்திராட நட்சத்திரத்துக்கு அதுவும் உண்டு, பிரச்சனை இல்லை. பூராட நட்சத்திரம் வந்து 21ஆம் தேதியில இருந்து 31ஆம் தேதிக்குள்ள அது ஒரு 10 நாள் ஸ்ட்ராங்கா இருக்கு. அப்படி இல்லைன்னா தாமதமாயிரும். நன்றி நேயர்களே.